everyone, welcome back to our channel ஏகா பாலா vlogs. நம்ம ஹோச்சிமின் சிட்டி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வியட்நாமோட சென்ட்ரலான டனாங்க்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி டனாங்கில் டே 1ங்க. பானா ஹில்ஸுக்கு போக தான் பரன்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே கிளம்பிடலான்னு நினச்சோம், பட் லேட் ஆகிடுச்சு. எனக்கு நெயில்ஸ்லாம் வளர்த்து பழக்கமே இல்லைங்க. ஆனால் வியட்நாமில் நிறைய நெயில் ஆர்ட் பண்ணுற கடைங்க இருந்துச்சு. ஸோ நானும் நெயில்ஸை வளர்த்து தான் பார்ப்போமே அப்படின்னு நெயில் பாலிஷ்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. பட் அது காயறதுக்குள்ளே எங்கேயாச்சும் பட்டு பாதி அலைஞ்சு கொசன்னு ஆகிடும். என்ன மாதிரியே நெயில் பாலிஷ் பிடிக்கும், பட் வச்சுக்க தெரியாதுங்கிறவங்க கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை கொடுங்க மக்களே. கிராப் டாக்ஸி போட்டால் யாருமே பிக்கப் பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக ட்ரை பண்ணி ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம பானா ஹில்ஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம தங்கியிருந்த பிளேஸ்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க பானா ஹில்ஸு. இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு நமக்கு கேபில் 1.5 hours கிட்ட ஆகும். கிராப் டாக்ஸி பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி தாங்க. வியட்நாமில் கிராப் டாக்ஸியும் இங்கே வேறு சில டாக்ஸி கம்பெனிஸும் இருக்குங்க. பட் கிராப்பில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிமோட் பிளேஸில் கூட கிராப் அவைலபிளாக இருந்துச்சுங்க. அப்புறம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இவ்வளோ கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர்ஸ் யாருமே பேரம் பேசலை. ஆப்பில் என்ன காமிக்குதோ அதே தான் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லா இடத்துக்குமே கிராப் டாக்ஸி தாங்க புக் பண்ணி போயிருந்தோம். அதுலேயும் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சீப்பாகவே கிடைக்கும். நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பைக் டாக்ஸி புக் பண்ணிக்கோங்க. குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்து பார்த்தா சிட்டியை தாண்டி போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகுங்க. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே மேசிவான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அண்ட் பார்க்கிங்க்கு தனியாக கிராப் டாக்ஸி இறக்கி விடுறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு பிளேசஸ் டிஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கிராப் டாக்ஸி இறக்கி விடுற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். 8 மணிக்கே இங்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்கங்க. அந்த டைமுக்கே நல்லா ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கலாம். பிகாஸ் இந்த பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. நாங்கள் கொஞ்சம் அறக்க பறக்க தான் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுலேயும் இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. நம்மளை இறக்கி விட்ட இடத்துலேருந்து நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போகிறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் காரும் வச்சுருக்காங்கங்க. இதில் போகிறதுக்கு காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். க்யூவில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த எலக்ட்ரிக் காரில் நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுருவாங்க. நடந்தும் வந்துடலாம் இந்த இடத்துக்கு. பட் 1.5 கிலோமீட்டர் கிட்ட ஆகும். சைடில் பாத்வேவும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழியாக நம்ம நடந்து வந்துடலாம். என்ன நமக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். கொண்டு இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா க்ளூக் ஆப்லையே ஆல்ரெடி போட்டிருந்தோங்க. இன்றைக்கி ஃபுல் டே அந்த டிக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் போர்டும் வச்சுருந்தாங்கங்க. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இதில் இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், எவ்வளோ டிக்கெட்ஸ்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருந்தாங்க. வேணும்னா இதிலையே நம்ம கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனுமே இருந்துச்சு. இங்கே 3 விதமான டிக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிக்கெட் தாங்க. இதில் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா என்ட்ரி ஃபீஸோட சேர்த்துமே வந்துடும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே ஃபுல் டே டிக்கெட்டோட வித்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட புஃபேவும் இருக்கும். அது 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அது இன்னொரு டிக்கெட்டு. அண்ட் மூணாவது டிக்கெட்னு பார்த்தோன்னா பானா பை நைட்டுன்னு இருக்கும். ஈவினிங் 5 to நைட்டு 10 வரைக்கும் இந்த 5 hours மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கும். நைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 50,000 வியட்நாமீஸ் டாங் வரும். ஃபுல் டே டிக்கெட் பார்த்திங்கன்னா 9,50,000 டாங் வரும். அண்ட் அந்த பஃபேவோட சேர்த்து வருது பார்த்திங்கன்னா 1.2 million டாங் வரும். இதில் நாங்கள் அந்த ஃபுல் டே டிக்கெட் 9,50,000 டிக்கெட் வரும்ல, அது மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸோ பெர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 3,178 rupees வந்துச்சு. பட் ஆனால் ஒர்த்துங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரான அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ க்ரௌடுன்னு. என்ட்ரன்ஸ்
ஃபுல்லாகவே ஃப்ளவர் டெக்கரேஷனோட செம்ம பிரம்மாண்டமான ஒரு வெல்கமாக இருந்துச்சுங்க. உள்ளர இன்னும் நிறைய அதிசயங்களை இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. டிஸ்னி வேர்ல்டு மாதிரி வியட்நாமில் இருக்க இந்த பிளேஸோட பேர் பார்த்திங்கன்னா சன் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கங்க. ஆரம்பத்திலேயே ஃபெஸ்டிவல்னு சன்ஃப்ளவர்னாலேயே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்தப்போ சன்ஃப்ளவர் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. அதுலேயும் சன்ஃப்ளவரை வச்சு ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸில் ஹோச்சிமின் சிட்டியோட ஃபுல் டூரும் பார்த்துருந்துருப்பீங்க. டே 1 பார்த்திங்கன்னா இன்சைட் சிட்டி டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். டே 2 மீகாங் டெல்டா போயிருந்தோம். டே 3 பார்த்திங்கன்னா குச்சி டனல்ஸ், அப்புறம் சிட்டியோட டாலஸ்ட் பில்டிங்கான லேண்ட்மார்க் 81 பார்த்துருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. இன்னும் நீங்கள் பார்க்கலையா? வியட்நாம் சீரீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கப்போ செக் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் அன்லிமிட்டடான ஃபன்னும் அதில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி பானா ஹில்ஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். இதில் வந்து நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேங்க. நீங்களும் அப்படி தானே? அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மேப்பில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டே சுற்றி பார்க்குறதுக்கான பிளேஸை எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நம்பர் வச்சு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காலையிலேருந்து நாங்கள் இன்னும் ஒன்றுமே சாப்பிட்லங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஐஸ்கிரீம் தான் இருந்துச்சு. ஸோ வெறும் வயிற்றில் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். என்னடா இன்னும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்களா, எப்போ தான் உள்ளே போவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நாங்களும் அன்றைக்கி இந்த மனநிலையில் தாங்க போயிட்டுருந்தோம். எப்படா கண்ணில் காமிப்பீங்க அப்படின்னு. போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய ஃபோட்டோசினிக் பிளேஸ்லாம் இருந்துச்சு. அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock கிட்ட வந்தோமா. இப்போ வந்து ஒரு 12:30 கிட்ட ஆக போது நம்ம வந்து கேபிள் காரில் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே. பாலா வேற, போதும் பாலா வீடியோ எடுத்தது, வா பாலா போகலாம், இப்போவே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, நம்ம சுற்றி பார்க்க டைம் இருக்காது அப்படின்னு சொன்னால் வரவே இல்லைங்க. இதெல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. அங்கே வந்து நிறைய கேட் ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸுமே பார்த்துட்டு, அண்ட் வியட்நாமோட ஃபேமஸே வந்து காஃபி தாங்க. அங்கே வந்து நிறைய காஃபி பார்ஸ் இருந்துச்சு. இப்படியே போனால் நமக்கு இன்றைக்கி பார்த்து முடிக்க முடியாது, ஆல்ரெடி டைம் 12:30 ஆகிடுச்சின்னு கெஞ்சி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் பாலா வந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக சன்ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் பானா ஹில்ஸோட மெயின் தீமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சன்ஃப்ளவராக தாங்க இருந்துச்சு. ஒரு வழியாக எஸ்கலேட்டரில் ஏறி ஆல்ரெடி நம்ம வந்தது பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஒரு ஹைட்டுக்கு வந்துட்டோங்க. அப்படி இப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பேர் வந்து தெரியல, பட் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளர போக அலௌட் இல்லை. ஸோ வெளியிலேயே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து ரோப் காருக்கு வந்துட்டோம். இந்த கேபிள் காரில் பார்த்திங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று போகிறதில்ல, நடுவில் ஒன்று ஃப்ரீயாக விட்டுருக்காங்கங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அந்த பேலன்ஸ்க்காக போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்காது. ஸோ அதை வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா 3 இடங்களுக்கு போகும். 3மே வந்து போகிறதுக்கு ஒன்று, வர்றதுக்கு ஒன்று. ஸோ இங்கே வந்து மொத்தம் 6 கேபிள் கார் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வந்து இருக்கிறதுலே லாங்கான பாத்வே தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். கடைசி ஏரியாவுக்கு போயிட்டு அப்படியே கீழே ஒன்றா இறங்கி வந்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் நம்மளோட ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம அதில் ஏறியாச்சு. இந்த லாங்கஸ்ட் வே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 minutes கிட்ட ஆகும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. 2013 தான் வேர்ல்டு மோஸ்ட் லாங்கஸ்ட் கேபிள் கார் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க.
அதாவது கீழே இருந்து மேலே கடைசி எண்டு வரைக்கும் போகும். நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்ல அந்த கேபிள் கார் தான். இவங்கள்ட்ட மொத்தம் 6 கேபிள் கார் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 6வது கேபிள் காரை இப்போ தான் ரீசன்ட் டைமில் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம போகும்போது இன்னும் வேறு சில ஒர்க்கெல்லாமும் போயிட்டு இருந்துச்சுங்க. மேலே இவங்க பெரிய ஒரு ஊரையே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்துன்னு தாங்க சொல்வேன். பார்க்கும்போது அது உங்களுக்கே புரியும் மக்களே, இப்படிலாம் கூட இருக்குமா, அப்படி இருந்துச்சு. மேபி டிஸ்னி வேர்ல்டு போனவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கும். பட் இது வரைக்கும் நான் போனதில்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஒரு ஃபெயரி டேல்குள்ளே வாழ்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தோன்னா மார்னிங் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. கேபிள் கார் ஃபெசிலிட்டியும் இந்த டைம் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் ரெகுலராக கேபிள் கார் ஃபெசிலிட்டி இருக்கும். ஈவினிங் 5:30லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ½ an hour ஒன்ஸ் மட்டும்தாங்க கேபிள் கார் ஃபெசிலிட்டி இருக்கும். பானா பை நைட்டில் வர்றவங்க இந்த நைட் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்காக 5 to 10 வரைக்கும் இங்கே இருக்கலாங்க. பட் மோஸ்ட்டாக நாங்கள் பார்த்த வரைக்கும் நைட் டைம் வர்றவங்க கொஞ்சம் கம்மி தான். சப்போஸ் இந்த வியூவை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க. அண்ட் அதோடு இங்கே ஸ்டே பண்ணுறவங்க தான் இங்கே வந்து நைட் டைமில் வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பகலில் தான் செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து நைட் டைமில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரெசார்ட்டுமே இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறதுக்கான ஹோட்டல்ஸுமே இங்கே இருக்குது. அவங்களே டின்னருமே ரெடி பண்ணியும் கொடுத்துட்றாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீர்வீழ்ச்சியை வந்து இந்த வழியில் போகிறப்ப மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மற்ற ரோப் காரில் போகும்போது பார்க்க முடியாது. மற்ற கேபிள் காரில் போகும்போது நமக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் வியூ கிடைக்காது. அந்த நீர்வீழ்ச்சியோட சவுண்டை கேட்குறதுக்கு அப்படியே காதுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவ்வளோ க்ளோஸாக பார்த்தோம் அந்த நீர்வீழ்ச்சியை நாங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 minutesக்கு சரியாக ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த சீனரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா அப்படி இருந்துச்சுங்க. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். மேலே போக போக சரியான பனிமூட்டங்க. இந்த அளவுக்கு தண்ணியோட வரத்து இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸோட நேச்சர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மக்களே. பியூர் அண்ட் பியூர் ஃபுல்லி நேச்சர் வேர்ல்டுக்குள்ளே நம்ம இப்போ இருக்கோம். மேகத்தை தொலைச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளர போயிட்டுருக்கோம். நம்ம வந்து கடல் மட்டத்திலேருந்து அரௌண்ட் 5000 feetக்கு மேலே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டாக எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க மக்களே. நாங்கள் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலா வந்து ஒரு 12 years பேக்கு ஒரு சோனி கேமரா வச்சுருந்தாங்கங்க. அதை போய் அது சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டெல்லாம் போட்டு இங்கே தூக்கிட்டு வந்தோம். கடைசியில் வெயிட்டாக இருந்தது மட்டும்தான் மிச்சம். கழுத்தில் மாட்டிக்கவும் முடியல, பேக்கில் வச்சுக்கவும் முடியல. அதில் ஃபோட்டோஸும் சரியாக வரலங்க. அதை தூக்கி சுமக்கவும் முடியல எங்களால். இங்கே மட்டும் இல்லைங்க, ஃப்ளைட்டில் இருந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அது எங்களுக்கு யூஸும் ஆகலை. பட் ஆனால் வெயிட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ இந்த தப்பை வந்து யாரும் பண்ணிடாதீங்க. யூஸ் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க மக்களே. கேபிள் காரில் ஏறும்போதே மேலே இருக்கிற பியர் பிளாஸாவில் கிராஃப்ட் பியர் சாப்பிட்றதுக்கான ஃப்ரீ கூப்பன் கொடுத்துருவாங்கங்க. எல்லா டைமும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் போன டைமில் எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு அது யூஸ் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம். கேபிள் கார்லேருந்து இறங்கி ஒரு எஸ்கலேட்டர் வழியாக தான் மேலே வரணும். ஸோ நாங்கள் மேலே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வியட்நாமில் வெதர் வந்து எப்போவுமே அன்பிரடிக்டபிளாக தாங்க இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், எதுவுமே சொல்லவே முடியாது. நம்மளோட ஹோச்சிமின் வீடியோஸில் பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிச்சிருக்கோங்க. பட் டனாங் வந்ததும் சரியாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இங்கே பானா ஹில்ஸில் மேலே வந்ததும் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை விட்டதும் சரியான பனி மூட்டோங்க. அண்ட் இங்கே வரும்போது மறக்காமல் ஜாக்கெட்டும் அம்பர்லாவும் கூடவே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக சுற்றி பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் 12:30 கிட்ட ஆகுது. ஆனால் 12 degree Celsius தாங்க இருக்குது. சூரியனே எங்கேயுமே கிடையாது. சூரியனெல்லாம் மேகம் சுத்தமாக மூடிருச்சுங்க. சரியான குளிர். அப்புறம் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கிற இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரிஜினலுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தொட்டு பார்த்தாலும் அதோட ஒரிஜினாலிட்டியை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாலாக்கு பின்னாடி எவ்வளோ பனி மூடி இருக்குன்னு.
பின்னாடி என்ன இருக்குன்னே தெரிலங்க. இருக்க கேஸ்டல்லாம் கண்ணுக்கு தெரியவே இல்லை. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் போல், அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருந்துச்சு. அண்ட் டிஸ்னியில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்ல, கேட்கும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஃபீல் இருக்குங்க. அந்த மியூசிக் இங்கே ஃபுல் டேவும் எல்லா இடத்துலையும் ஓடிட்டே இருந்துச்சுங்க. வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் 1 by 1 எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. பக்கத்துலேயே நிறைய சாப்பிட்றதுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற குளிருக்கு வீட்டுக்கு போய் நல்ல ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. நாங்கள் ஒரு காத்தி ரோல் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே கீழே இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. பிகாஸ் எல்லாமே கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து தான் ரெடி பண்ணணும். ஸோ ஃபுட்டுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகும். அதனால் பார்த்துக்கோங்க மக்களே. நாங்கள் கொஞ்சம் ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் ரெடி பண்ணி அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்கு அப்புறம் கடலை மிட்டாய்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அப்பப்போ அதையும் சாப்பிட்டுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே நீங்கள் டிக்கெட்டில் புக் பண்ணால் மட்டும்தான் புஃபே அவைலபிள்னு கிடையாது. நம்ம நேரில் போய் நமக்கு இப்போ வேணும் அப்படின்னாலும் நம்ம புஃபே வாங்கிக்கலாம். அண்ட் தனியாக வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு 3 லட்சம் வியட்நாமீஸ் டாங் பில் வரும். நம்ம டிக்கெட்டோட சேர்ந்து வாங்கலை அப்படின்னாலும் நம்ம தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா டைமிங் இந்த புஃபே 10 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஹலோ. தென் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்து போன இடத்துல இந்த 2025 வரவேற்கிற விதமாக ஃப்ளவர் ஷோலாம் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்லையே நிறைய க்ரியேச்சர்ஸ் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப் மார்க்கெட் தாங்க வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் பிளேஸு. இதுக்கு டிக்கெட்டும் ஃப்ரீ தான். போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளர நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கீ செயின்ஸு, பொம்மை வச்ச பென்சில், அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எஸ்கலேட்டரில் இறங்கி வந்தால் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ஹாலுங்க. பிரம்மாண்டத்துக்கு குறையே இல்லைங்க. இங்கே நிறைய கேஸ்டல்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறீங்க? இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, வீடியோவும் எடுத்து ரீல்ஸும் எடுத்து எங்களை நாங்களே ஃபோட்டோஸும் எடுக்கிறது தாங்க. 2 பேரையும் ஒன்றா வச்சு ஒரே ஃப்ரேமில் உருப்படியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே. இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மொமெண்ட்டை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போவே சொன்னேங்க பாலாட்ட இந்த பக்கம் போக வேண்டாம் பாலா, கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் மக்களே.
அங்கே பார்த்தீங்களா, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நடந்து கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் மூலியமா போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வேறு வழி கிடையாதுங்க, இதிலே தான் ஏறி மேலே வரணும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. அப்போவே கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? கிடுகிடுன்னு கீழே இறங்கி போனால் முடியலங்க. ஸோ நீ தானே என்னை இறங்க வச்ச, அதுக்கு தண்டனையாக என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் பாலாவை. ஆனால் எனக்கு என்னவோ செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க உப்பு மூட்டை தூக்கிட்டு போகும்போது. ஒரு ஸ்மைல் பண்ண சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் தான் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் இறங்கு. அவ்வளோதான் இல்லை, ரைட் ஓவர் இறங்கு. கடைசியில் பார்த்தா இந்த ரூட்டை கேட்டு போட்டு பூட்டிட்டாங்கங்க. வேறு வழியாக தான் போகணுமா, ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? அதான் சொன்னேனேங்க, என் பேச்சை யார் கேட்குறா. மறுபடியும் மேலே ஏறி வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பக்கமாக தான் போயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லூனார் கேஸ்டலோட உள் சைடு. சுற்றி பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. தோத்துடுவோன்னு தெரிஞ்சும் நாங்கள் விளையாட போனோம். அந்த லைனை தாண்டக்கூடாது. ஓகே, இது ட்ரை பால் தான். அது அதுக்கப்புறமா 6 இருக்கு. Yes. Nice. Yes. It's okay. Just right. And now 6 balls. Let's start. எப்போவுமே விளையாடுறதில்ல இல்லை. ஸோ அப்பப்போ நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க்கையில் எப்போவாச்சும் இந்த மாதிரி விளையாடலாம், தப்பு இல்லை. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கிளியர் ஆகும். நீ பண்ணு. ரெண்டாவது பண்ண, நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். So glorious. 1. Keep going. Come on, you can. Remember, speak. ஏய், மேலே தூக்கி போடுறோம். It's the same. ஏய். It's okay. One more. Speed. Slow. Oh. நான் பண்ணுறேன் வா. Strong. Very strong. சொல்லல நானே. Remember, take it slow. Little higher. Yeah, just little higher. Come on. Focus here. ஃபோக்கஸ் பண்ணுவியா? Okay. ஸோ நாங்களும் விளையாண்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டோம். அவர் போடுறப்ப ட்ரிக்காக போடுறாருங்க. பட் எங்களுக்கு தான் வரவே மாட்டேங்குது. நாங்களும் ட்ரை பண்ணிடுவோன்னு பேரம் பேசி ஒரு பால் எக்ஸ்ட்ராலாம் வாங்கினோங்க. 6 பாலுக்கு 7 பால். வழக்கம் போல் நாமத்தை போட்டுட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் தான் தோணுச்சு, அடடா இதுக்கு யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இந்த அமௌண்ட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு. சரி, நம்ம தான் ப்ரெட்டெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ன கொஞ்சம் மனசு தான் வலிச்சிச்சு. பட் அங்கேருந்து வெளியில் வந்த உடனே இந்த ரெட் கலர் டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் பறந்து போச்சுங்க. அப்படியே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அப்படின்னு போட்டால் சூப்பராக இருக்கும்ல. அப்புறம் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் தாங்க போனோம். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ட்ரெயின்லேருந்து வெளியில் பார்க்குற வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இவ்வளோ ஒசரத்துலேருந்து ட்ரெயினில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ்னால் சும்மாவா? இந்த ட்ரெயினில் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து இறங்கி போனால் ஒரு டான்ஸ் ஷோ ஒன்று போயிட்டு இருந்துச்சுங்க. முடிஞ்சதும் அங்கே இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். Cảm ơn quý khách đã đón xem chương trình. Và bây giờ là thời gian để nghệ sĩ chụp hình cùng du khách. Xin mời. Ladies and gentlemen, boys.
இடம் தான் ஃபேண்டசி பார்க்குங்க. உள்ளே என்ட்ரான உடனே சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. அங்கேயே குட்டியாக ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டும் இருந்துச்சு. மேக்னெட்டு இந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டி வைப்போம்ல, ஸோ நம்ம எங்கேயாவது போனோம்னா அதுக்கு வந்து ஞாபகார்த்தமாக அந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாம் நிறைய டிசைனாக இருந்துச்சு. வீட்டுக்கு அழகு சேர்க்குற மாதிரி எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் வியர்லாமும் ஆஃபரில் போட்டிருந்தாங்கங்க. 2 டாப்ஸு 3 டாப்ஸு 2 ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்திருக்க இடம் தான் ஜுராசிக் பார்க். போகலாமா? உள்ளே என்ட்ராகும் போதே அங்கேருந்து குட்டி டைனோசரை கொஞ்சிட்டு உள்ளே வந்தால் க்ரீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ உண்மையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்து செட் பண்ணியிருந்தாங்க. செட்டே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப குளிர்னதுனால குளிர்காயலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வச்சுருந்த செட்டப்பில் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா விறகெல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்து லைட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து நிறைய டைனோசர்ஸு, கொரிலா, மங்கின்னு நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சரான ரைடெல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு இருந்துச்சு. ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி உள்ளே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு தாங்க போக போகிறோம். செலிப்ரிட்டிஸை பார்க்க போகிறோம். நம்மளும் செலிப்ரிட்டி ஆக போகிறோம். ஆமாங்க, வேக்ஸ் மியூசியம் தான் போக போகிறோம். பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்ல. இதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக டிக்கெட் வாங்கணும். நம்ம டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆகாது. அதே போல் ஆல்ஃபைன் கோஸ்டருக்கும் இன்க்ளூட் ஆகாதுங்க. இது 2 தவிர மற்ற எல்லா என்ட்ரி ஃபீஸுமே நமக்கு வந்து ஃப்ரீ தான். வேக்ஸ் மியூசியம்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 லட்சம் வியட்நாமீஸ் டாங் ஆகும். உள்ளுக்குள்ளே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாங்கங்க. ஸோ எல்லார் கூடவும் ஃபோட்டோஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் ஃபோன் மெமரியே ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. போதுமா? டான்ஸ் பண்ணு அப்படி இப்படி. ரெடி? ஃபோட்டோ எடுக்கவா? வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். மூஞ்சி மறைக்க. டேய் அந்த அண்ட் அவங்க பண்ணியிருக்கிறத பார்த்தா வேக்ஸில் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு இருந்துச்சுங்க. அவ்வளோ கிளியராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த கண், மீசை, முடி, வளைவு நெளிவுகள்னால் அதெல்லாம் அப்பா அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மதர் தெரசா, அப்துல் கலாம், ஜாக்கி சான்னு இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சா வேக்ஸ் மியூசியம்க்கே தனி வீடியோ போடணும் போல். அதனால இதோட இந்த வேக்ஸ் மியூசியமை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபைன் கோஸ்டர் தாங்க போக போகிறோம். சரியான த்ரில்லிங்கான ரைடாக இருந்துச்சுங்க இது எங்களுக்கு. இந்த ரைடுக்கு பார்த்திங்கன்னா 80,000 டாங் வந்துச்சு ஒரு பர்சனுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. நம்ம போயிருந்த டைமில் சரியான ரஷ்ஷுங்க. ஸோ 20 மினிட்ஸ் கிட்ட க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பரான ரைடை நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கேமரா அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ எல்லாத்தையும் பேக்கில் வச்சு வெளியில் வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேருமே ஒரே காரில் தாங்க ட்ராவல் பண்ணோம்.
நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து நடுவில் ஃபோட்டோ சென்டர்ஸும் இருக்கும். நம்ம போஸ்ட் கொடுத்தா அதுவே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை பிரிண்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த த்ரில்லிங்கான ரைடு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க. நம்ம தான் அதை ஓட்ட போகிறோம். அதனால தான் இது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும்னு சொன்னேன். நம்ம ஸ்லோ பண்ணால் அது ஸ்லோவாகும், நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் அதுவும் ஃபாஸ்ட்டாக போகும். வாங்க எங்களோட சேர்ந்து இதை நீங்களும் அனுபவிங்க மக்களே. அப்புறம் இதை முடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வாங்கியாச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில 3D 5D 9D ஷோஸ் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் ஒரு டார்க் ரூம் போயிருந்தோம். அங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வெளியில் வச்சுட்டு போனதுனால எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல. மேபி பேக்கெட்டில் வச்சு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இந்த ஐடியா வந்து எங்களுக்கு அப்புறமா தான் தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரேஸ் கார்லாம் விளையாண்டோம். நான் வந்து இது வரைக்கும் இதை விளையாண்டதே இல்லைங்க. நம்ம ஊர்லலாம் எல்லா இடத்துலையுமே இதுக்கு வந்து தனியாக பே பண்ண சொல்லுவாங்க. ஓவராலாக எல்லா இடமுமே கவர் பண்ணிட்டோங்க. இன்னும் 3 பிளேஸ் தான் பாக்கி இருக்குது. இந்த வீடியோவோட ஹைலைட்டான ஹேண்ட் பிரிட்ஜுங்க, கோல்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து புத்தா ரோஸ் கார்டன், அடுத்தது வந்து பீர் பிளாஸாங்க. இங்கே பேக்கில் இருக்க சீனரி பார்த்தீங்களா? கீழே நம்ம ஸ்டெப்ஸில் போயிட்டு வந்தோம்ல, லூனார் கேஸ்டல்னு நினச்சி, ஸோ அந்த பிளேஸ் தான் இது. எப்படி செதுக்கியிருக்காங்க, எவ்வளோ வேலைப்பாடுகள்ங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். மேலேருந்து கேபிள் காரில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு சைடு கீழே போகிறதுக்கும் இன்னொரு சைடு மேலே வர்றதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோவோட உச்சக்கட்ட பிரம்மாண்டமான கோல்டன் பிரிட்ஜு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்பா வியூ பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குல்ல. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இந்த பிளேஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன், பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் ஈவினிங் 5:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போது விரலெல்லாம் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அந்த மெட்டல் ஃப்ரேம்லலாம் கை வச்சோம், அவ்வளோதாங்க, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. சும்மா ஒரு ஃபோட்டோவுக்கு கூட அதை பிடிக்கிறதுக்குள்ளே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கையெல்லாம். அங்கே நான் ஊதி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஊதும்போது அந்த சில்னஸ் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் வீடியோவில் கேப்சர் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த மிஸ்ட் வந்து வீடியோவில் தெரியல. இந்த பிளேஸை நம்ம ஏன் இந்த டேவோட கடைசியில் பார்க்க வந்திருக்கோம், ஃபஸ்ட்டே வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு காலையில் வரும்போதே வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்க முடியாது. பிகாஸ் மார்னிங் வர்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் பார்க்க வருவாங்க. ஏன்னா இந்த கோல்டன் பிரிட்ஜ் தான் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்னு சொல்லணும் இந்த பானா ஹில்ஸில். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்த எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த டைமுக்கு கீழே இறங்கிடுவாங்க. ஸோ இந்த பிளேஸில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பக்காவான டைமு இந்த டைமுன்னு தாங்க சொல்லுவேன். அண்ட் இப்போ வந்து நம்ம நடந்து பக்கத்தில் அந்த கைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த கையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பக்கத்தில் நின்னால் நம்மலாம் தவுளுண்டு தான் இருந்தோம். அடுத்தது வந்து ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்னு தானே கேட்குறீங்க, நீங்களே பாருங்கள் மக்களே. நம்ம இந்தியாவோட தேசிய கொடி தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க நாட்டோட தேசிய கொடியை பிடிச்சி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நானும் போய் நம்மளோட தேசிய கொடியை எடுத்து பிடிச்சி நிற்கும்போது சும்மா அப்படி இருந்துச்சுங்க. உடம்பெல்லாம் சிலுத்து போய் ப்ரௌடான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சைடில் கீழே ஸ்டெப்ஸும் போச்சு. அந்த வழியாக போனால் தான் ரோஸ் கார்டன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் டைம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருட்டின அப்புறம் நம்மளால் வந்து மேலே மட்டும் தான் இருக்க முடியும். மற்ற சைடில் இருக்க பிளேசஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு நல்லா இருட்டிடுச்சுங்க. இருட்டின உடனே லைட்ஸ் எல்லாம் போட்டு வைபே செம்மையாக இருந்துச்சுங்க. வியூலாம் தாறுமாறாக இருந்துச்சு அந்த லைட் செட்டிங்ஸில். குளிர்னால நல்லா பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு பர்கரும் எகைன் வந்து ஒரு ரோலும் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த லைட்லேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் நிற்கும்போது நல்லா கதைன்னு இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கன்னு இல்லை, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த லைட்டே கிடைக்கல ரொம்ப நேரமாக.
அண்ட் பானா பை நைட்டுன்னு ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அவங்களாம் வந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கூட்டமாலாம் இல்லை, கூட்டம் எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம தான் வந்துட்டு வெளிச்சத்துலேயும் பார்க்கணும் அண்ட் நைட் வியூவும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக 2 டைமும் இருந்துட்டு நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இவ்வளோ நேரம் இருக்கோம். நம்மளோட டிக்கெட் வந்து நமக்கு நைட்டு 10 o'clock வரைக்குமே இருக்கும். அண்ட் சில ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு இங்கே இருக்க ரெசார்ட்லேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோவோட கடைசி கட்டமான பிளேஸ் தான் இந்த பியர் பிளாசா. அண்ட் திஸ் ஃபவுண்டைன் அவ்வளோ அழகுங்க. ஃபுல்லாக கோல்டன் கலர் தீமில் இருந்துச்சு. பக்கத்தில் போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அடிக்கிற காற்றுக்கு ஃபவுண்டைனில் ஊற்றுற தண்ணியெல்லாம் நம்ம மேலே தெரிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே முடியெல்லாம் சிலுத்துக்குச்சுங்க அந்த குளிருக்கும் அந்த தண்ணி நம்ம மேலே பட்டதுக்கும் சில்னஸ்க்கு. அண்ட் பியர் பிளாசாக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஷோவும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்புறதுக்கு கேபிள் கார் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தா ஒரு 2 minutes முன்னாடி தாங்க கேபிள் கார் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி அந்த ஷோவை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் போயிருந்துருக்கலாம். கீழே 10 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே இருந்துச்சு அப்போது. பட் இது பரவாயில்ல, இன்னும் மழை காலத்தில் இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம். அப்புறம் ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணி மறுபடியும் கேபிள் கார் வந்ததும் ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டோம் கீழே. ஏன்னா அதையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 an hour வெயிட் பண்ணணும். நம்ம கீழேருந்து மேலே வர்றப்போ எப்படி பச்சை பசேர்னு இருந்த நேச்சர் திருப்பி ரிட்டர்ன் போகிறப்போ கும்மிருட்டாக இருந்துச்சுங்க. ஸோ கீழே போயிட்டு கேப் போட்டு ரூமுக்கும் போயிட்டோம். நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு 10 கிட்ட ஆகிடுச்சு. நாளைக்கு எங்கெல்லாம் போனோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye from Yeha Bala. Bye.